திருமணமான பெண்கள் வந்து பணக்கார பெண்களா இல்ல மிடில் கிளாஸ் பெண்களான்லாம் நம்ம பார்க்க முடியாது. எல்லா விதமான பெண்களும் இங்க வராங்க. சோ பணக்கார பெண்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய தன்மானத்தை இழந்தும் ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பணக்காரங்களா இருப்பாங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனா தனக்கான இம்பார்ட்டன்ஸ்னே அவங்களுக்கு அங்க கிடைக்காது. ஒரு அன்பு கிடைக்காது, ஒரு ஒரு அக்கறையான ஒரு பாசம் கிடைக்காது அவங்களுக்கு. அதனாலயே மென்டலி வந்து டிப்ரெஸ் ஆயிருப்பாங்க. பட் வசதியா லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னை யாரும் அவருடைய கணவர் வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. பட் ஆனா தன்னுடைய ஒய்ஃபை வந்து நல்ல ஒரு லக்ஸரியா வச்சுக்கணும்னு நினைப்பாரே ஒழிஞ்சு ஒரு தனிப்பட்ட அன்பு அப்படின்ற தேவை அவளுக்கும் இருக்குன்றத அங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரியான பெண்கள் எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது, எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை புரிஞ்சுக்கல, என்னை வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி என்னை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு வருவாங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, பணக்கார பெண்களுமே இங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வெளியில ஒரு உறவு வச்சிருப்பாங்க. திருமணம்ன்ற மனைவின்ற ஒரு போஸ்ட் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியில ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு தெரிய வரும்போது அவங்களால அதை தாங்க முடியறதே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கணவனை திருத்த முடியுமா, கணவனை மாற்ற முடியுமா, இதை எப்படி மேடம் நான் சரி பண்ணிக்கிறது, அவர் வெளியில ஒரு உறவுல ஈடுபடுறாரு, அதை என்னால தவிர்க்கவே முடியலையே, அவரை நான் கவனிச்சுட்டே இருக்கிறது தான் என் வேலையா, அப்ப நான் உண்மையா இருக்கேன்ல, அப்ப நான் யார்கிட்டயாவது போயிருக்கலாம்ல, நான் ஒரு உறவை வெளியில அமைச்சுக்கலாம், நான் அது மாதிரி இல்லைல, அப்ப எனக்கும் அவர் உண்மையா தானே இருக்கணும், இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு இது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அதை மீறி குழந்தைகள்லாம் நல்ல பெரிய பசங்களா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்காகவாது இந்த வாழ்க்கையில இருக்கணுமே நான் பல்ல கடிச்சிட்டு வாழ்றேன், ஆனாலும் வாழ முடியல அப்படின்றத புலம்பெல்லாம் கொண்டு வந்துட்டு இதை எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையை ஆலோசனை பண்ணி எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை மனதளவுல நான் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி இதை நான் கொண்டு போறது அப்படின்னு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இந்த திருமண பந்தத்துல இருக்கிறவங்க வந்து அதிகமா டாமினேட் பண்றது ஆண்களா பெண்களா மேடம்? அது உங்க ஆலோசனையில் நீங்க பாத்திருப்பீங்கல்ல? ஆமா, அது இந்த டாமினேஷன்ங்கிறது வந்து அதிகமா இருக்குது திருமண பந்தத்தை கடந்து அதிகமா இருக்கிறது ஆண்களிடமா பெண்களிடம்? இல்ல, இது வந்து ஒரு நம்ம ஒரு நியூட்ரலா தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்களும் என்னுடைய மனைவி மதிக்க மாட்டேன்றா, நான் இவ்வளவு விஷயம் குடும்பத்துக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன், நான் ரொம்ப அவளுக்கு வந்து அவள்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறேன், அப்பயுமே அவ வந்து என்னை வந்து ஒரு மரியாதை இல்லாத தனமா ட்ரீட் பண்றா, மதிக்கிறதே கிடையாது, நான் எவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன்றத புரிஞ்சுக்காம அவ்வளவு செலவு பண்றா, குழந்தைகளை நல்லா வளர்க்கல, குழந்தைகளை வந்து என்னுடைய அப்பா அம்மா